2026 ஆண்டிற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டாக நமக்கு ஜீவன், சுகம், பலன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எப்பவுமே ஒரு புதிய ஆண்டுனா அந்த ஆண்டை பற்றிய பல ஆசைகள் நமக்கு இருக்கும், பல கனவுகள் நமக்கு இருக்கும். கடந்த வருடத்துல அனுபவித்த கஷ்டங்கள், துன்பங்கள் அது மாதிரிலாம் இல்லாம இந்த புதிய ஆண்டு நான் சந்தோஷத்தை அனுபவித்து வாழ்வதற்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க நாம எல்லோருமே விருப்பப்படுவோம். அதுதான் நம்முடைய ஆசையாகவும் ஆவலாகவும் இருக்கும். இவைகளோடு தான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு கனவோடு, ஒரு ஆசையோடு இந்த ஆண்டை நீங்க துவங்கி இருப்பீங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆண்டை துவங்கும் போது பல தீர்மானங்களை எடுக்கிறது வழக்கம். ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் அதை சொல்லுவாங்க, புத்தாண்டு தீர்மானம். நிச்சயமாக இந்த தீர்மானங்கள்ல சிலதையாவது நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. தனிப்பட்ட விதத்துல நான் இப்படியெல்லாம் இதெல்லாம் செய்யணும், குடும்பமாக இதெல்லாம் செய்யணும், நான் வேலை செய்யற இடத்துல இப்படியெல்லாம் இருக்கணும், என்னுடைய உறவுகள் மத்தியில நான் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும். இப்போ போன வருஷம் நான் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள தவறிட்டேன், ஸோ இந்த வருஷத்துல நான் அப்படி நடந்துக்கணும்னு எவ்வளோ தீர்மானங்களை எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட தீர்மானங்களை, ரொம்ப முக்கியமாக நீங்க சில தீர்மானங்களை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எடுத்திருப்பீங்க. ஒழுங்கா வேதம் வாசிக்கணும். போன வருஷம் கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால வேதம் வாசிக்கிறதுல கொஞ்சம் குறைபாடு வந்துருச்சு. ஜெபம் பண்றதுல கூட கொஞ்சம் சோர்வாக இருந்து விட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அனலோடு வாழாம சில நேரங்கள்ல ரொம்ப சோர்ந்து போய் அனலிழந்து போய் வாழ்ந்திருக்கிறேன். ஆனா இந்த வருஷம் அப்படி இருக்கக்கூடாது, நான் ரொம்ப அனலுள்ளவனாக ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும்னு இப்படி பல தீர்மானங்களை நீங்க எடுத்திருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து இந்த ஆண்டுல நன்மைக்கேதுவாக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கேதுவாக நீங்கள் எடுத்திருக்கிற அந்த தீர்மானங்களை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த முதல் செய்தி ரொம்ப விசேஷமாக நம்ம இந்த வருஷம் ஆண்டவர் என்ன பேச போகிறார், அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னிடத்தில் எதை வெளிப்படுத்த போகிறார் என்பதை பற்றி ரொம்ப ஆவலோடு நாம காத்திருக்கோம். இந்த வருஷ செய்தியை கொஞ்சம் நிறுத்திட்டு ஒரு சில நிமிடங்கள் கடந்த வருட செய்தியை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். 2025 ஆண்டு ஆரம்பித்த போது முதல் செய்தி என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அந்த செய்தியே ஞாபகம் இல்லைன்னா அந்த செய்தியினுடைய சாராம்சத்தை எப்படி வாழ்க்கையில நாம பின்பற்றி வாழ்ந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் வரும் நிச்சயமாக. அந்த முதல் செய்தியாக விசுவாசிகளாக, ஆண்டவருடைய மக்களாக நம்முடைய ஆவிக்குரிய அழகை வளப்படுத்துவோம் என்கிற தலைப்புல நம்ம கேட்டோம். எவ்வளோ காரியங்கள் சிந்திக்க வேண்டியது இருந்தாலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய, அந்த ஆவிக்குரிய வாழ்வின் அழகை வளப்படுத்துவதற்கான செயல்கள்ல நான் ஈடுபடுவேன் என்கிறது தான் ரொம்ப ஒரு ஆசையாக, ஒரு வைராக்கியமாக அந்த செய்தியில நம்ம கேட்டோம். ஆவிக்குரிய அழகை வளப்படுத்துவோம். அந்த ஆவிக்குரிய அழகுனா என்ன? ரொம்ப சுருக்கமாக அது நம்முடைய வாழ்வின் பரிசுத்தம். அது நம்முடைய வாழ்வின் பரிசுத்தம். வெளிப்புறமான ஒரு சடங்கான கிரியைகள் அல்ல, அது உள்ளான மனம் திரும்புதலிலும் விசுவாசத்திலும் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி வாழுகிறதில் வருகிற அந்த நடைமுறை பரிசுத்தம், அதுல நம்மை அழகுபடுத்திக் கொள்வோம் என்று அந்த ஆண்டு ஆரம்பத்துல நம்ம சிந்தித்து பார்த்தோம். கொஞ்சம் நிதானிச்சு எந்த அளவு உங்களுடைய ஆவிக்குரிய அழகை நீங்கள் வளப்படுத்தி இருக்கிறீர்கள், அதுல எந்த அளவுக்கு நீங்க முன்னேறி இருக்கிறீங்க, அதுல என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க தீர்மானித்து செய்திருக்கிறீர்கள்ன்றத கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய பரிசுத்தத்தில் முன்னேறி இருக்கிறீர்கள், கடவுளோடு உள்ள உறவில் எந்த அளவுக்கு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள், உயர்ந்திருக்கிறீர்கள், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் நீங்க செய்திருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கறதுல ஒரு பெரிய நன்மை இல்லைங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், இப்படின்னு எவ்வளவோ வசனங்கள் எடுத்து சொல்லிட்டு போறதுல ஒரு நன்மையும் இல்லை. எங்க தெரியுமா நன்மை? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதினால் நன்மை உண்டாகாது, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதினால் தான் நன்மை உண்டாகும்.
நிறைய பேருக்கு ஒரு தவறான எண்ணம் என்னன்னா, வேதத்தில் இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களா எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், அந்த வாக்குத்தத்த வசனங்களா சொல்லி 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 ஜெபம் பண்றது. அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நிச்சயமாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் தம்முடைய மக்களுக்கு. நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எப்ப தெரியுமா நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும்? அந்த வாக்கு தத்தம் எப்ப நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் தெரியுமா? ஒவ்வொரு வாக்கு தத்தமும் அதுக்கேற்ற ஒரு நிபந்தனையோடு வரும், ஒரு கண்டிஷனோட வரும். அதை நாம செய்யறோமான்றத நம்ம யோசிச்சே பார்க்க மாட்டோம். நீ வாளாகாமல் தலையாவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்னா எப்போ? அந்த வசனம் எங்க வருது, எந்த கான்டெக்ட்ல வருது, யாருக்காக சொல்லப்பட்டது, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது, எதை செய்கிற போது நீ இப்படி இருப்பாய்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம சிந்திச்சு பார்க்கறதே. வருடம் ஆரம்பிச்சிருச்சு, வாக்குத்தத்த அட்டைகள், இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனம், ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்த வசனம். வேதமே நமக்கு சொந்தம் தெரியுமா? வேதத்தில் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்கு சொந்தம். ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம அனுபவிக்கணும், அதை நாம சுதந்திரிக்கணும்னா அவர் சொல்லி இருக்கிறத செய்யணும், அதன்படி வாழணும். அப்பதான் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். இப்படி வருடங்கள் ஒவ்வொரு முறையும் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. பல காரியங்களை யோசிக்கிறோம், தீர்மானிக்கிறோம், எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோன்றத நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க. அதான் நான் சொல்ல வரேன். உங்க இருதயத்துல நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டியது என்னன்னா, கடந்த வருஷத்துல நான் எடுத்த தீர்மானங்கள்ல எத்தனை நான் செய்து முடித்திருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய அழகை வளப்படுத்துவேன் என்று அந்த செய்தியை கேட்ட நான் எந்த அளவுக்கு அதில் நான் முன்னேறி இருக்கிறேன், அதை சிந்தித்து பார்க்க. அதை சிந்தித்து பார்க்க நிறைய பேர் சொல்லுவாங்க, போனது போச்சுங்க, அதை போட்டு ஏங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும். போனது போட்டு விட்டுருங்க, போன வருஷம் போயிடுச்சு. ஆனா இந்த வருஷம் இப்ப நீங்க சொல்லுங்க, நான் எப்படி வாழ்றேன்னு பாருங்க அப்படின்னு பழச நினைச்சு பார்க்க தயங்குகிற மனிதர்களாக நீங்க இருந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை சரி செய்ய முடியாது. பழையதை திரும்பி பார்க்க வேண்டும். அதில் வந்த குறைவுகளை, அதில் செய்த தவறுகளை நினைத்து பார்க்க வேண்டும், அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதனால் என்னால் எப்படி வாழ முடியாமல் போனது, அந்த காரணங்களை பரிசோதித்து பார்த்து அது நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை நாம் சிந்திக்கிற போது மட்டுமே அந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிந்தனை வருகிற போதுதான் வாழ்க்கை மாற்றம் வரும். அந்த சிந்தனையை சிந்திக்க தவறுகிற போது அதனால ஒரு நன்மையும் இருக்காது. நீங்க எத்தனை செய்தி கேட்டாலும் வாழ்க்கை கொஞ்சமும் மாறாது. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டு ஆரம்பத்துல நம்ம இந்த வருஷம் முழுவதுமாக கடவுளுடைய மக்களாக இப்படி இருக்கணும்னு நம்ம கேட்கிற செய்தி எந்த பிரயோஜனமுமே இல்லாம போகும். ஒருவேளை நீங்க அந்த செய்தியை கேட்கணும்னு நினைச்சா மறுபடியும் போய் கேட்டுப்பாங்க. அந்த செய்தியில நம்ம என்ன கேட்டோம், அந்த பரிசுத்தத்தை பற்றி நாம் எப்படி சிந்தித்து பார்த்தோம், அதெல்லாம் கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரி, இந்த ஆண்டினுடைய முதல் செய்தியை இப்போ நம்ம கேட்கலாம். இந்த உலகத்துல இன்னுமே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. எத்தனையோ ஆசையோடு இந்த புது ஆண்டுல நுழையணும்னு நினைச்ச எத்தனையோ பேர் தங்களுடைய உயிரை இழந்து போயிருக்கிறார். ஆனா ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துகளுக்கு மத்தியில் நம்மை பாதுகாத்து இந்த வருடத்திலும் அவரை ஆராதிக்க உதவி செய்திருக்கிறார். அப்படின்னா நாம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த உலகத்துல நான் வாழ்றதனுடைய நோக்கம் என்ன? ஆவிக்குரியவர்களாக இருந்து இந்த கேள்வியை கேட்கணும். இந்த உலகத்துல வாழ்கிற ஒரு சாதாரண மனிதர்களை போல் இருந்து அல்ல. ஒரு சாதாரண மனுஷன் எடுத்து பாத்தீங்கன்னா, எதுக்காக நான் இந்த உலகத்துல வாழ்றேன், இந்த வருடத்துல நான் இதையெல்லாம் அடைந்து விட வேண்டும், இவ்வளோ பணம் சேர்த்து வைக்கணுங்க, போன வருஷம் பணமே நான் சேர்த்து வைக்கலங்க, இந்த வருஷம் முடியும் போது நான் இவ்வளவு பணம் சேர்த்து வைக்கணுங்க, அதுக்கு நான் நிறைய திட்டம் போட்டிருக்கிறேங்க, போஸ்ட் ஆபீஸ்ல, பேங்க்ல, இந்த இடங்கள் எல்லாம் நான் சேமித்து வைக்க போகிறேன், நிறைய பணம் நான் சம்பாதிக்கணுங்க, அதை சேர்த்து வைக்கணுங்க. இது உலக மனுஷனுடைய நோக்கம். ஒரு பைக் வாங்கணும்னு நினைச்சேன், கார் வாங்கணும்னு நினைச்சேன், வீடு வாங்கணும்னு நினைச்சேன், நகை வாங்கணும்னு நினைச்சேன், இந்த உலகத்துல நல்ல சில பொருள்கள் வாங்கணும்னு நினைச்சேன், அதெல்லாம் முடியலைங்க. இந்த வருஷம் எப்படியாவது அதெல்லாம் நான் வாங்கிடணுங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உலக மனிதர்களிடத்தில் வருகிற எண்ணங்கள், சிந்தனைகள். அவர்கள்
இந்த உலகத்துக்குரியவைகளை சிந்தித்து உலகத்துக்குரியவைகளை அடைவதற்காக நாடுகிறவர். ஆனா நாமோ தேவனுடைய மக்களாக இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போவதில்லை என்பதை உணர்ந்து நாம வாழப்போகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்குரியவைகளை சிந்தித்து அதுல நாம ரொம்ப கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இந்த உலகத்துல ரொம்ப செல்வ செழிப்போட ஆடம்பரமாக கஷ்டமே இல்லாம வாழ்கிறது நம்முடைய வாழ்க்கை நோக்கம் அல்ல. அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எவனையும் உயர்த்தவும் எவனையும் தாழ்த்தவும் அவரால் ஆகும். ஏழைய புழுதியிலிருந்து செல்வந்தனாக்குகிறார், செல்வந்தனாக இருக்கிறவனை புழுதி மட்டும் தாழ்த்துகிறார். அதெல்லாம் செய்கிறவர் அவர். வாழ்க்கையில எப்பப்போ எந்தெந்த நன்மைகளை நாம் அனுபவித்து போகணுங்கிறதெல்லாம் அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். அதை அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா அதற்கு மத்தியில் இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? இந்த ஆண்டை நான் துவங்கி இருக்கிறேன், ஒரு புது ஆண்டை துவங்கி இருக்கிறேன், நான் எதுக்காக வாழணும்? நம்முடைய வினாவிடை போதனை அதுக்கு முதல் கேள்வியிலேயே பதில் சொல்லுகிறேன். மனித வாழ்வின் முக்கிய குறிக்கோள் என்ன? அதை கொஞ்சம் காது கொடுத்து இதயத்தை திறந்து கேளு. மனித வாழ்வின் முக்கிய குறிக்கோள் என்ன? தேவனை என்றென்றுமாக மகிமைப்படுத்துவதும். அந்த என்றென்றுன்ற வார்த்தையை விட்டுறக்கூடாது. நிறைய நேரம் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, தேவனை மகிமைப்படுத்துவதும் அவரை அனுபவிப்பதுமே மனித வாழ்வின் முக்கிய குறிக்கோள்னு சொல்கிறோம். இல்ல, தேவனை என்றென்றுமாக இந்த உலகத்தில் நான் வாழ்கிற எல்லா நாளும் எல்லா சூழ்நிலைகளையும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான, அவருடைய நாமம் உயர்த்தப்படும்படியான, அவருடைய நாமம் அறிவிக்கப்படும்படியான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் நம்முடைய வாழ்வின் நோக்கம். ஆரம்பத்திலேயே இதை உங்க மனசுல நல்ல ஆழமாக பதிய வைங்க. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள். சாப்பிடுறதும் தண்ணி குடிக்கிறதும் நாம் இந்த உலகத்துல செய்கிற எந்த செயலும் எதுக்காக செய்யணுமா? அது கடவுளுடைய நாமம் அதன் மூலமாக உயர்த்தப்படுகிறதா? அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். பாருங்க, நீங்க உங்களுடைய சிந்தனையில கடவுள் மகிமைப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்கிற எந்த காரியத்திலும் அவர் மகிமைப்படுகிறார். அதனால் நீங்கள் நன்மையை அனுபவிப்பீர்கள். கடவுளை மகிமைப்படுத்தாமல் நன்மையை அனுபவிப்பேன் என்று நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. வேதம் சொல்லுது, கடவுளை என்றென்றும் மகிமைப்படுத்துவதும் அவரை அனுபவிப்பதும். அவரை அனுபவிப்பதுன்னா இந்த உலகத்துல வாழும் போதே அவருடைய குணாதிசயங்களை அனுபவபூர்வமாக நாம உணர்ந்து அனுபவிப்பது. அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயவு நிறைந்தவர். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி அனுபவிக்க முடியும்? அவருடைய குணாதிசயத்திற்கு ஏற்ற விதத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அவருடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். ஆத்தும நன்மைகள் மட்டுமல்ல, நம்முடைய சரீர நன்மைகளுக்கும் அவர்தான் ஊற்றும் காரணமாக இருக்கிறார். அவரை மகிமைப்படுத்துகிறவர்களிடத்தில் அவருடைய நன்மை தங்கி இருக்கிறது. கடவுளை மகிமைப்படுத்தாம அவரிடத்துல நன்மையை அனுபவிக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. அது ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நான் ஆண்டவரை தேட மாட்டேன், நான் ஆண்டவருக்காக வாழ மாட்டேன். தம்பி கவனிங்க, நான் ஆண்டவரை தேட மாட்டேன், ஆண்டவருக்காக வாழ மாட்டேன், ஆனா ஆண்டவர் எனக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு தம்பி. ஒரு நன்மையும் ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்க அனுபவிக்க முடியாது. அவருடைய பொதுவான கிருபையை நீங்க அனுபவிக்கலாம், ஆனா அவருடைய ரட்சிப்பின் நன்மையையும் அந்த ஆசீர்வாதங்களையும் உங்க ஆத்தும நன்மைகளையும் நீங்க அனுபவிக்கவே முடியாது. அப்போ தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை உங்களுடைய நோக்கமாக கொண்டிருக்கும். ஒரு சின்ன தலைப்பின் மூலமாக இன்றைக்கு செய்தியை நாம கேட்கலாம். இந்த புது வருஷத்துக்கு எதை பத்தி பிரசங்கிக்கலான்னு யோசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனங்கள் தான் என்னுடைய ஞாபகத்தில் வந்தது. ஆகவே அதை வைத்தே இந்த செய்தியை நான் தயாரித்திருக்கிறேன். இந்த செய்திக்கான தலைப்பு என்னன்னா, நாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்கள். நாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்கள். தேவனுடைய மக்களாக இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ரட்சிப்பை அனுபவித்திருக்கிற, அவர் கொடுத்திருக்கிற அந்த பாவ விடுதலையை அனுபவித்திருக்கிற, அவரை ஆராதித்துக் கொண்டு அவருடைய மக்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால்,
அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நற்கந்தம் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? வேதத்துல பவுல் அப்போஸ்தலன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவங்க வேதத்துல 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14-15 வசனங்களை பாருங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். அங்க பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். இந்த வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவரும் அவரோடு கூட ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு பணி செய்த விசுவாசிகளும் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை அவர் இங்கு குறிப்பிடுகிறார். அவர் பயன்படுத்தி இருக்கிற 2 வார்த்தையை பார்த்தீங்கன்னா, வாசனை, நற்கந்தம். அவர் சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார். எதுல வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார்? அவருடைய சுவிசேஷத்தை சாட்சியாக அறிவிக்கக்கூடிய பணியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கிற போது அதை அவர் பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். அதில் எங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை பரப்பக்கூடிய நற்கந்தங்களாக எங்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கு புரியுதா? அந்த சுவிசேஷத்தின் நறுமணத்தை, வாசனையை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற கருவிகளாக எங்களை வைத்திருக்கிறார். அருமையான வசனங்க. அதனாலதான் நான் சொல்லுகிறேன், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருக்கிறோம். அங்க வாசனை என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, ஆங்கில வேதத்துல பாத்தீங்கன்னா ஸ்வீட் அரோமா அப்படின்னா நாம முகர்ந்து பார்ப்பதற்கான நறுமண வாசனை, ஒரு நல்ல இன்பமான வாசனை. அதே இன்னொரு வார்த்தையாக அந்த நற்கந்தம் என்கிற வார்த்தையும் வருகிறது. அந்த நற்கந்தம்ங்கிற வார்த்தைக்கு ஃப்ராக்ரன்ஸ், நல்ல மனம், இனிய மனம், நறுமணம், சுகந்த வாசனை இன்னொரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் அந்த சுகந்த வாசனைங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம வாசிக்க முடியும். பலி செலுத்துகிற போது கர்த்தர் அந்த பலியினுடைய சுகந்த வாசனையை அவர் முகர்ந்தார், அவர் அதை ஏற்றுக்கொண்டார்னு பார்க்கணும். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருந்ததுன்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன? அவரால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அர்த்தத்துல தான் பவுல் இங்கு நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருக்கிறோம் என்று அவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக தங்களை அறிவிக்கிற பவுல் இந்த வசனங்களை வாசிக்கிற நமக்கும் கூட அப்படிப்பட்ட உணர்வை கொண்டு வரும்படி அவர் செய்கிறார். நாம இருக்கிற இடங்கள்ல, நாம செல்லுகிற இடங்கள்ல, நாம பேசுகிற வார்த்தைகள் மூலமாக எல்லாவற்றிலும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக, அவருடைய நறுமணத்தை பரப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிப்பாட்டி யோசிச்சு பார்ப்போமே. ஒரு இடத்துக்கு போகும்போது நாம் நம்ம எப்படி அலங்கரித்துக் கொள்கிறோம்? பலவிதமான வாசனை திரவியங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம பாடி ஸ்ப்ரேன்னு ஒன்று யூஸ் பண்றோம். அந்த பாடி ஸ்ப்ரேக்கு மேல சென்ட்னு ஒன்று யூஸ் பண்றோம். அதுக்கு மேல முகத்தெல்லாம் நல்லா அந்த ஃபேஸ் கிரீம் எல்லாம் போட்டு, நல்ல பவுடர் எல்லாம் போட்டு, நாம இருக்கிற இடத்துல நம்மை சுற்றி எந்த துர்நாற்றமும் இருக்கக்கூடாது, ஒரு வியர்வையின் வாடை வரக்கூடாது. அதெல்லாம் மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், அவங்க முகம் சுளிப்பாங்கன்னு சொல்லி ஒரு சரீர பிரகாரமாக நம்மை நறுமணத்தோடு வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ பெஸ்டா செய்யும். இருக்கிற சோப்லயே எது பெஸ்ட் சோப், எது நல்ல நறுமணம் உள்ள சோப், எந்த ஷாம்பு பெஸ்ட், எந்த எண்ணெய். ஒரு காலத்துல தேங்காய் எண்ணெய் தடவிட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த நறுமண எண்ணெய்கள்ல நிறைய இருக்கு. அது எவ்வளவு வேலைனாலும் அதை கொடுத்து வாங்கி ஹேர் ஆயிலா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்? நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அந்த இடத்துல என்னை சுற்றி ஒரு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும், ஒரு நல்ல மனம் இருக்கணும். மற்றவர்கள் அவர்களை வசீகரிக்க கூடியவர்களாக, இந்த மனுஷன் வந்துட்டான்பா, ரொம்ப இந்த மனுஷன் பேட் ஸ்மெல் வரும், ஓடி போயிருங்கன்னு ஓடாம,
எல்லோரும் என்னிடத்தில் வந்து சேர்ந்திருக்கணும், நான் இருக்கிற இடத்துல அது எனக்கு மதிப்பாகவும் மரியாதையாக இருக்கணும்னு எவ்வளவு விஷயங்கள் செய்யறோம். பூ கூட பார்த்து பார்த்து வாங்க. எந்த பூ வாங்கினா அது நல்ல நறுமணத்தோடு இருக்கணும் சரிங்களா? வீட்டை அலங்கரிக்கிறதுல அப்படிதான். யாராவது வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டா போதும், அவ்வளவு நாளும் இல்லாத வேகத்தோடு காலும் கையும் விறுவிறுவிறுன்னு ஓடும். அந்த வீடை அவ்வளோ அலங்கரிச்சு வைப்போம். ஏன்? இதெல்லாம் நம்முடைய மதிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறார். ஆனா இங்க பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்க கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிற போது உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையாகும். அவருடைய சுவிசேஷத்தின் சாட்சியை அறிவிக்க கூடியதாக இருக்க வேண்டும். அதில் நீங்கள் கவனத்தோடு இருங்கள்னு அவர் சொல்லுகிறார். இதை நீங்க உணர்ந்துக்கோங்கன்னு முதல் சொல்லுகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க இதை பத்தி சிந்திக்காம இருந்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவருடைய மக்கள் என்று சொல்லுகிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறீர்கள், அவருடைய சுவிசேஷத்தின் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இன்னொரு விதத்துல சொல்ல போனா பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லோரும் நடமாடக்கூடிய நிருபங்களாக இருக்கிறோம். பல நேரங்கள் இதெல்லாம் நம்ம மறந்துடும். இந்த மாதிரி நேரத்தில் அதை நாம நினைவுபடுத்திக் கொள்வது நல்லது. அந்த நிருபம் எதற்காக கொடுக்கப்பட்டது? நாம் வாசிக்கப்பட வேண்டும். நம்மை வாசிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இதாங்க வாழ்வின் நோக்கம். இந்த வருஷத்துல வேற எதுவும் பெரிய நோக்கம் இல்லைங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். இதை ஒண்ணு உங்களுடைய வாழ்வின் நோக்கமாக வைங்க. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கந்தமாக இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். என்னை பார்க்கிறவர்கள், என் வாழ்க்கையை பார்க்கிறவங்க, என் வாயின் வார்த்தைகளை கேட்கிறவங்க எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். நான் உயிர் வாழ்றதே அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அந்த ஒரு வைராகியத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வாங்க. பாருங்க, இந்த வைராகியம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா உங்களுடைய வார்த்தைகள் தாறுமாறாக இருக்காது. அவலட்சணமானதை பேச மாட்டீங்க, அசிங்கமான வார்த்தைகளை பேச மாட்டீங்க, கேடான கெட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வராது. உங்களுடைய நாவு பாதுகாக்கப்படும். இந்த சிந்தனை உங்களுடைய மனதில் இருக்கும் போது இது உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய சிந்தனைகளை அது தேவனுக்கு ஏற்ற சுகந்த வாசனையாக இருக்க செய்யும். உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய சிந்தனைகளும் ஒழுங்காக இருக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கிறவர்களால் அது போற்றப்பட முடியும். உங்க மூலமாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்க்க முடியும். நீங்க 1000 முறை பிரசங்கம் பண்ணி இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரிப்பதற்காக பிறந்தார், உங்க பாவங்கள் இருந்து மனம் திரும்பினா உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார்னு நீங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்க வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்புகிறவர்களை விட உங்கள் வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்புகிறவர்கள் அதுதான் ரொம்ப சிறப்பானது. 1000 வார்த்தைகள் செய்யாததை ஒரு சின்ன செயல் செய்து முடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வித்தியாசத்தை அந்த மனுஷன்ட்ட நான் பாக்குறேன்ப்பா, வேலை செய்யற இடத்துல, சமுதாயத்துல, குடும்ப மக்கள் மத்தியில இந்த மனுஷன் மட்டும் நல்ல வித்தியாசமா இருக்கிறான்ப்பா. அவனுடைய பேச்சு ரொம்ப சரியா இருக்குப்பா, அவன் வார்த்தையில ரொம்ப சுத்தம் உள்ளவனா இருக்கிறான்ப்பா, எல்லாத்தையும் நேரத்துக்கு அருமையாக செய்து முடிக்கிறான்ப்பா. இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம்? நம்ம இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம், அவருடைய நறுமணத்தை வீச செய்கிறவர்களாக இருக்கிறோம். இது எத்தனையோ பேருக்கு நன்மையாக வந்து சேரும் தெரியுமா? அந்த 15வது வசனத்துல அங்க பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். எல்லோருமே இந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி வருவார்கள் என்று நம்ம உறுதியா சொல்ல முடியாது. பவுல் இங்க சொல்லுகிறார், தேவனுடைய மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை கர்த்தர் கருவியாக பயன்படுத்துவார். ஆனா அதே நேரத்துல சிலருடைய இருதயம் கடினப்பட்டு போகவும் ஆண்டவர் வழி நடத்துவார். இது ரெண்டும் நடக்கும். உங்களை கருவிகளாக பயன்படுத்தி அநேகரை ரட்சிக்கதும், உங்களை கருவிகளாக பயன்படுத்தி பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல சிலருடைய இருதயத்தை கடினப்படுத்துவதும் அவருடைய சித்தம். ஆனா உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? நான் இருக்கிற இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற, அறிவிக்கிற, பேசுகிற, அதனுடைய வாசனையை வீச செய்கிற அந்த நற்கந்தத்தை பரப்புகிறவனாக இருக்க வேண்டும். நீங்களா எவ்வளவு அருமையான ஒரு செய்தி. நீங்க இதை கொஞ்சம் இந்த வருஷத்துல உட்காந்து யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. இத்தனை ஆண்டு காலம், எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க ரட்சிக்கப்பட்ட?
இந்த சிந்தனையை உங்க மனசுல வச்சு, என்னுடைய பேச்சு இப்படி இருக்கணும், என்னுடைய சிந்தனைகள் இப்படி இருக்கணும், எல்லாமே சுவிசேஷத்தால ஆட்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும், என்னுடைய செயல்கள் சுவிசேஷத்தின் பிரதிபலிப்புகளாக இருக்க வேண்டும், மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் நடமாடுகிற நிருபமாக, இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சாட்சியாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிற விதத்தில் நான் வாழ்ந்திருக்கிறேனான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை இல்லைன்னு பதில் வந்தா நல்லது, ஆண்டவர்கிட்ட அதை சொல்லி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புங்க. திரும்பி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த சிந்தனையை எங்க இருதயத்துல கொடுத்ததற்காக நன்றி செலுத்துங்க. எத்தனையோ நேரம் பெயரளவுல ஒரு கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறேன், எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு எது சரின்னு படுதுன்னு நான் செஞ்சு கொண்டிருந்திருக்கிறேன், அதை தான் பேசி இருக்கிறேன், அதை தான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனா அந்த நேரத்துல எனக்கு நீர் உயிரை கொடுத்திருப்பதற்கும் இந்த ஆண்டை கண்டு தொடர்ந்து வாழ்வதற்குமான நோக்கத்தை உணர்த்தி இருக்கிறேன். எத்தனையோ முறை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக வாழணும்னு நான் கேட்டிருந்த போதிலும் உணர்வில்லாதவனாக நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனா இந்த ஆண்டினுடைய முதல் செய்தியாக உமக்கு நற்கந்தமாக இருக்க வேண்டும் என்று நீ சொல்லி இருக்கிற அந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய், எனக்கு உதவி செய். என்னுடைய சிந்தனை, பேச்சு, வாழ்க்கை எல்லாவற்றிலும் உம்முடைய சுவிசேஷத்தின் நறுமணத்தை நான் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் இப்படி ஜெபம் பண்றாங்களோ நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார். நீங்க இப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கொடாதிரார்னு வேதம் சொல்லுங்க. நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் வேதம் சொல்லுது. நீங்க இதை விசுவாசத்தோட கேளுங்க. இது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கானது, அவருடைய ராஜ்யம் சம்பந்தமானது. ஆண்டவர் நிச்சயமாக அதை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? அப்போ இந்த வருஷத்துல உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? உங்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்? நான் கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறேன். இதை சொல்லிக்கிட்டே இருங்க, இதை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பதான் அது ஞாபகத்தில் இருக்கு. நான் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். தேவனே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபத்தோட இதை தொடர்ந்து நீங்க செய்யுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். அதே நேரத்துல அது அவ்வளவு எளிதானதும் கிடையாது. அது அவ்வளவு எளிதானதும் கிடையாது. ஒருவேளை இதெல்லாம் கேட்கும் போது உங்க மனசுல எப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும்? உங்களுக்கு என்னங்க, நீங்க பாட்டுக்கு வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை எடுத்து காமிச்சு இப்படி இருக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. ஆனா அதுல வர்ற சவால்கள் என்ன, எத்தனை போராட்டம், எத்தனை எதிர்ப்புகள், இதெல்லாம் நாங்க சந்திச்சுக்கிட்டு தானே இருக்கோம். எல்லா இடங்களையும் எப்படிங்க இயேசு கிறிஸ்துவ பிரதிபலித்து வாழ முடியும்? எல்லா இடங்களையும் அவருடைய சுவிசேஷத்தை எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சாத்தியப்படாதுங்க. இந்த உலகம் ரொம்ப மோசமானதுங்க, இந்த உலகம் ரொம்ப கேடானதுங்க. அதெல்லாம் செய்ய முடியாது. இருப்போம், ஆலயத்துக்கு வரும்போதும் கடவுளுடைய மக்களோடு சேர்ந்து இருக்கும் போதும் ஆண்டவர் மகிமைப்பட என்னென்ன செய்ய முடியுமோ செய்வோம். வேற எந்தெந்த சூழ்நிலைகள்ல அப்படி முடியுமோ செய்வோம். எல்லா சூழ்நிலைகளையும் அப்படி இருக்கிறதெல்லாம் ரொம்ப கடினங்க அப்படின்னு ஒருவேளை நீங்க சொன்னீங்கன்னா, இந்த வருஷம் கொஞ்சம் வேதத்தை ஆழ்ந்து கவனமாக வாசிங்க. ஒவ்வொரு வருஷமும் வேதம் வாசிக்கிறதுல அது முன்னேற்றத்தை அடைந்து கொண்டு போக வேண்டும். இந்த வருஷம் கொஞ்சம் வேதத்தை வாசிச்சு பாருங்க. வேதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின 22வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் இந்த உலகத்தில் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளையும் தடுமாறி இருக்கிறார்கள், வீழ்ந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் அழிந்து போனதில்லை. கடவுள் ஒருவரையும் கைவிட்டதில்லை, ஒருத்தரையும் தேவன் கைவிட்டதில்லை. யாரையாவது ஒருத்தர் அவரை நம்பி இருக்கிற, அவரை விசுவாசித்து இருக்கிற ஒருத்தரை கைவிட்டதாக வேதத்துல நீங்க காட்ட முடியுமா? காட்டவே முடியும். சவால்களுக்கு மத்தியில வாழ்ந்து ஜெயித்தவர்கள் பாருங்க. எல்லாமே நல்லா இருக்கும்போது நல்லா வாழ்றதுல என்னங்க இருக்கு? எதிர்ப்புகளும் மோசமான சூழ்நிலைகளும் தடைகளும் இருக்கும்போது வாழ்வதுதான் அது சிறந்தது. வேதத்துல அப்படி எத்தனையோ பேரை நம்மால பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்து ரொம்ப சுருக்கமாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் சிந்தித்து இந்த செய்தியை
முடிக்கலாம். அது நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கட்டும். வானத்துல பிறந்து வானத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்து எந்தவித துன்பமும் அனுபவிக்காத ஒரு மனிதனாக அல்ல, நம்மை போல பாடுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து நம்மை போல அத்தனை சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து அதற்கு மத்தியில் வாழ்ந்து ஆண்டவருக்காக பிரகாசித்த ஒரு மனுஷன். உங்க மனசுல யாருன்னு ஏதாவது யோசிக்க முடியுதா? யாருங்க நான் சொல்றது? வேதத்துல இருக்கிற அத்தனை பேரும் அப்படித்தானே வாழ்ந்திருக்கிறாங்க. அத்தனை பேர் அப்படித்தானே வாழ்ந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பாக நான் இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த மனிதனுடைய பெயர் ஏனோக்கு. ஏனோக்கு ஏற்கனவே இந்த மனிதரை பற்றிய காரியங்களை நம்முடைய ஜெப கூட்டங்கள்ல பல வாரங்களாக நாம சிந்தித்திருக்கிறோம். ரொம்ப சுருக்கமாக அந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையை பற்றி நாம பார்க்கலாம். இந்த நேரத்துல நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன், இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையை பற்றிய இந்த சரியான புரிதலுக்கு அருமையாக உதவி செய்திருக்கிறவர் போதகர் ஆல்பர்ட் என் மார்டின். அவர் ஒரு 4 பிரசங்கங்களை கொடுத்திருக்கிறார் ஏனோக்கினுடைய வாழ்க்கையை பற்றி. அது இணையதளத்தில் இருக்கிறது, நீங்க தாராளமாக அதை கேட்கலாம். அதனுடைய சுருக்கத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஆனா அதை ரொம்ப விவரமாக கேட்கணும்னா அந்த பிரசங்கங்களை கேளுங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும். இந்த ஏனோக்கினுடைய வாழ்க்கையை பற்றி வேதத்துல பல இடங்கள்ல, குறிப்பாக ஆதியாகமம் 5வது அதிகாரம், எபிரேயர் 11வது அதிகாரம், யூதா எழுதின நிருபம், இதெல்லாம் நாம வாசிக்கிறோம். இப்போ ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை உங்க வேதத்துல திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 21 24 வரை உள்ள வசன பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 21 24 வரை உள்ள அந்த வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மரணத்தையே பார்க்காமல் இந்த சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனிதர்கள் 2 பேர் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது இந்த ஏனோக். இங்க ஏனோக்க பத்தி நம்ம பார்க்கும்போது 2 இடத்துல தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார்னு நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. கொஞ்சம் முன்னாடி இந்த உலகம் ரொம்ப மோசமானது, ரொம்ப கேடானது, கடவுளுக்கு ஏற்ற விதத்திலாம் நம்மளால வாழ முடியாதுன்னு சொல்லுகிறவர்களுக்கு இந்த வார்த்தை பாடம் கற்றுக் கொடுக்கும். ஏனோக்கினுடைய காலமும் நம்ம வாழ்ந்த காலத்தை விட ரொம்ப நல்ல காலம்லாம் இல்ல. ஆதியாகமம் 5வது அதிகாரத்தை நாம் வாசித்து கடந்து வருகிற போது 6வது அதிகாரம் ஆண்டவர் பார்க்கிறார், இந்த பூமி முழுவதும் சீர்கெட்டதாக கேடாக இருக்கிறது. மனிதர்கள் எல்லாம் தங்களுடைய வழிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது. அவபக்தியின் காலகட்டம் அது. கடவுளை எதிர்த்தும் கடவுளை மறுத்தும் கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மறுத்த ஒரு காலகட்டம் அது. எப்படிங்க இவ்வளவு உறுதியா நீங்க சொல்றீங்கன்னா, நோவாவினுடைய காலகட்டத்தை வாட்சி பார்த்துருக்கீங்களா? நமக்கு தெரியும் தான் அந்த கதை. ஒரு மனுஷன் கடவுளுடைய சத்தத்தை கேட்டானா? ஒரு மனுஷன் கேட்டானாங்க? நோவா அத்தனை வருடங்கள் கடவுளுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆண்டவருடைய கோபம் பாவத்தில் வெளிப்பட போகிறது, ஆண்டவர் ஜலத்தினால் அழிக்க போகிறார், மனம் திரும்பி நீங்க ஆண்டவரை விசுவாசித்து பேழைக்குள்ள வாங்கன்னு எவ்வளவு பேர் அதுக்காக தான் அந்த பேழையை கட்டுறேன்னு சொன்ன போது ஒரு மனுஷன் வந்தானா? நோவாவும் நோவாவோடு சேர்ந்து அவனுடைய குடும்பத்தார் மட்டுமே தேவனால் பாதுகாக்கப்பட்டார்கள். மற்ற அந்த ஒட்டுமொத்த மனித இனமும் தேவனுக்கு எதிராகவே நின்றது. அது நமக்கு சாட்சி கொடுக்கலையா அந்த சமுதாயம் எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும்னு? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் தான் இந்த ஏனோக்கு. யூதாவின் நிருபத்துல அதை குறித்து நாம் பார்க்கிறோம். அவபக்தியான அந்த சமுதாயம்னு பார்க்கிறோம், ஒழுக்கக்கேடான சமுதாயம்னு பார்க்கிறோம். கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, கடவுளுடைய வார்த்தையை கேட்க விரும்பாத, தங்களுடைய வழிகளை எல்லாம் கடவுளுக்கு எதிராக கெடுத்து கொண்டு வாழ்ந்த ஒரு சமுதாயம்.
அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த இந்த ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்னா தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். பாருங்க, நாம எந்த சாக்கும் சொல்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளோ காரணங்களை நாம காட்டுகிறோம். என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, என் வேலை சூழ்நிலை சரியில்லை, சமுதாயத்துல உறவுகளிடத்துல என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, என்னுடைய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கூட நம்ம குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறோம். எதையுமே குற்றம் சாட்டக்கூடாது என்பதற்கு ஏனோக்கினுடைய வாழ்க்கை ஒரு அருமையான சாட்சி. அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்ப 3 காரியங்களை போதவர் மார்ட்டின் அவர்கள் சொல்லுகிறார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்றால் என்ன அர்த்தம்? முதல்ல அவர் சொல்லுகிறார், அவர் தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். He walked with God. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் 3 காரியம். He walked with God, he witnessed for God, he went to God. அவர் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த உலகத்துல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனோடு அவர் நடந்து கொண்டிருந்தார். இரண்டாவது, அவர் தேவனை சாட்சி பகர்ந்தார். He witnessed for God. இந்த ரெண்டையும் அவர் செய்து ஏற்ற நேரம் வந்தபோது தேவன் அவரை தம்மோடு எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நாம பேசுகிறோம். அது ஒரு மகிமையான மரணம். ரொம்ப சுருக்கமாக He walked with God அப்படின்னா என்ன அர்த்தம்? He walked with God. அவர் தேவனோடு நடந்து கொண்டிருந்தார். முதலாவது, அவர் தேவனுடைய அந்த உறவை விரும்பினார். இதெல்லாம் கேளுங்க, கேட்டு சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் உங்க இருதயத்துல இந்த சிந்தனைகள் இருக்கான்? இதெல்லாம் இருந்தாதாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருக்க முடியும். இல்லைன்னா உங்களால நற்கந்தங்களாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு சாட்சியாக வாழ முடியாது. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியாது. முதல்ல அந்த தேவனோடு உள்ள உறவை நாட வேண்டும், விரும்ப வேண்டும், அதை ஆசைப்பட வேண்டும். ஏனோக்கு அதை விரும்பினார். He likes his friendship. அவருடைய உறவை, அவருடைய ரிலேஷனை அவர் ரொம்ப விரும்பினார். இரண்டாவது, அவர் காட்டின வழியில் அவர் நடந்தார். தேவன் தனக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றி வாழ்கிறது. அதுதான் அவருடைய வாழ்வின் டைரக்ஷன். ஒரு ஊருக்கு போறோம், அந்த ஊரை போய் சென்று அடைவதற்கு வழிகாட்டிகள் நம்ம பார்க்கறோம்ல, அங்க போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த போர்டுல இந்த பக்கம் போனா அந்த ஊருக்கு போகலாம். அந்த வழிகாட்டிய தவறிட்டோம்னா, அதை பார்க்காம வேற வழியில போயிட்டோம்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, வேற இடத்துல போய் நிற்போம். ஏனோக்கு தன்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக வைத்திருந்தது என்னன்னா தேவனுடைய வார்த்தை. ஏனோக்குக்கு தேவன் எதையெல்லாம் வெளிப்படுத்தி இருந்தாரோ அவைகளை தன்னுடைய வாழ்வின் பாதையாக அவர் கொண்டு வாழ்ந்தார். He goes with him. கடவுளோடு அவர் நடந்தார். In his direction. அவருடைய வழிகாட்டுதலில், அவருடைய பாதையில், அவர் காட்டின வழியில் அவர் நடந்தார். ஒரு பாட்டெல்லாம் நம்ம ரொம்ப பாடுவோம். பூவின்னர் கந்தம் வீசும் சோலையாயினும், எல்லா இடத்துலையும் நீர் காட்டுகிற பாதையில நான் நடப்பேன்னு பாடலாம் பாடுவோம். ஆனா உண்மையிலேயே அப்படி வாழ்றோமான்னு யோசிச்சு பார்க்கணும். ஏனோக்கு அப்படிதான் வாழ்ந்தார். தேவன் காட்டிய வழியில் நடந்து வாழ்ந்தவர் அந்த ஏனோக்கு. மூணாவது, அவருக்கு தனிப்பட்ட விருப்பம் என்று ஒன்றுமில்லை. அவர் தேவனுடைய விருப்பத்தை மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்தார். இதுதான் தேவனோடு சஞ்சரித்தல் என்பதனுடைய அர்த்தம். புதர் மார்ட்டின் சொல்லுகிறார், எத்தனையோ விளக்கங்களை படித்த போதிலும் இதுதான் மிகச்சிறந்த விளக்கமாக எனக்கு தெரிகிறதுன்னு அவர் சொல்லுகிறார். முதலாவது என்ன? தேவனுடைய உறவை அவர் விரும்பினார். அந்த உறவு பிரிவதற்கோ, அந்த உறவு விடுபடுவதற்கோ, அந்த உறவு குறைவடைவதற்கோ எந்த விதத்திலும் அனுமதிக்கார். எந்நேரமும் தேவனோடு உறவாடக்கூடிய அதை அவர் விரும்பினார். இரண்டாவது, தேவன் கொடுத்த கட்டளைகள், தேவனுடைய வழியில் நடப்பதில் அவர் விருப்பம் கொண்டிருந்தார், அதில் நடந்தார். தன்னுடைய சுய சித்தங்களை எல்லாம், சுய விருப்பங்களை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி கடவுளுடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை செய்கிறவராக இருந்தார். அதனாலதான் அவரால் தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது, வாழ முடிந்தது.
இதுக்கு 3 காரியம் அவசியம். இதை நீங்க விரும்பணும். டிலைட்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். டிலைட்னா டெலிஷியஸ். அதை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கும் போது அந்த ஆனந்தத்தை அடையணும். கடவுளோடு அந்த உறவை, பரிசுத்த தேவனோடு அந்த உறவை அனுபவிக்கும் போது வருகிற அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதில் விருப்பம் கொண்டிருக்கணும். அதுல உறுதியோடு இருப்பேங்கிறதுல ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். டிட்டர்மினேஷன் அவர் சொல்லுகிறார், ரொம்ப உறுதிப்பாடு. 3வது அவர் சொல்லுகிறார், சுயத்தை முற்றிலுமாக வெறுத்து ஒழிக்க வேண்டும். அதுக்காக நான் என்னுடைய ஆசையை பற்றி எல்லாத்தையும் விட்டுட்டு வாழணுமாங்க, அப்படி வேதம் சொல்லல. அந்த சிலுவைக்கு சாட்சியாக தடையாக வரக்கூடிய காரியங்களை செய்யணும், தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை அகற்றணும். இதை செய்கிற போது தேவனோடு சேர்ந்து வாழ முடியும். ஏனோக்கு அப்படி வாழ்ந்தார். He walked with God. அதான் தேவனோடு சஞ்சரித்தல் என்று அர்த்தம். 2வது, அவர் தேவனுக்கு சாட்சி பகர்ந்தார். அவருடைய வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டதுன்னு யூதா 14-15 வசனங்கள்ல நம்மால பார்க்க முடிகிறது. யூதா ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 14-15 வசனங்கள்ல பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, கேடான மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்த தீயவர்கள், அவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இங்க யூதா ஏனோக்கு வாழ்ந்த அந்த காலம் எப்படி மோசமானதுங்கிறத அவர் தெளிவாக சொல்லுகிறார். அவபக்தின்னு எத்தனை முறை அதை சொல்லுகிறார் பாருங்க. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமும் பக்திக்குரிய வாழ்க்கையும் கொஞ்சமும் இல்லாத கேடான மனிதர்கள் வாழ்ந்த காலகட்டம். அதுக்கு மத்தியில ஏனோக்கு தேவனுக்கு சாட்சி பகர்ந்திருக்கிறார். என்ன சாட்சி பகர்ந்திருக்கிறார்? உங்களை கண்டிப்பதற்கும் 1000 பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறார் என்று நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தவனாக இந்த ஏனோக்கு இருந்திருக்கிறார்னு பார்க்கிறோம். ஏனோக்கு வார்த்தையினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வாழ்க்கை சாட்சியாக இருந்திருக்கிறார். அப்போது சொல்லுகிறார், அவர் வார்த்தைகளில் பிரசங்கிப்பதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை அதற்கு சாட்சியாக இருந்திருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்து பார்ப்போமே. உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க சொல்றீங்க, பொய் சொல்லுவது பாவம்பா, பொய் சொல்லக்கூடாது, அது கடவுளுக்கு எதிரான பாவம், 10 கட்டளைகளை மீறுவது. அது சொல்லிட்டு நீங்க பொய் சொல்லுகிறவர்களா உங்க பிள்ளைங்க பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன், உங்க பிள்ளைங்க உங்களை மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, போனை எடுத்து அப்பா வீட்டுல இல்லைன்னு சொல்ல சொல்றீங்க, அப்பா வெளியே போயிருக்காருன்னு சொல்ல சொல்றீங்க, ஏன் பொய் சொல்ல சொல்றீங்கன்னு கேட்பானா இல்லையா? அப்போ உங்க மதிப்பு எங்க போகும்? நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஏதாவது பயன் இருக்குமா? இருக்கவே இருக்காது. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொன்னதை செய்து காட்டுகிற போது அந்த பிள்ளைங்க உங்களை மதிப்பாங்க, அதையும் அவங்க செய்ய பார்ப்பாங்க. ஏனோக்கினுடைய வாழ்க்கை வார்த்தைகள்ல பிரசங்கிக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. இல்லன்னு வைங்களேன், அந்த கொடூரமான கூட்டம் என்னெல்லாம் செஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நீ வாய்களையே பேசுறியப்பா, உன் வாழ்க்கை இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்ததை தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை பார்த்த எல்லோருமே அவருடைய நீதியை பார்க்க முடிந்தது. கடவுளுடைய சத்தத்தை அவருடைய வாழ்க்கையில் முதல்ல பார்த்தாங்க, அதுக்கப்புறம் தான் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டார்கள்னு பார்க்கிறோம். He witnessed for God. தேவனுக்காக அவர் சாட்சி பகர்ந்தார். தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றியும் அவருடைய பாவத்திற்கு எதிரான தன்மையை பற்றியும் அவருடைய கோபத்தை பற்றியும் நியாய தீர்ப்பை பற்றியும் அவர் பிரசங்கித்தார். ஆனா அவருடைய வாழ்க்கை அதற்கு சாட்சியாக இருந்தது. தேவனோடு சஞ்சரித்தல்ல இதுவும் அடங்குகிறது. யோசிச்சு பாருங்க, நாம் கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாக இருக்கிறோம் என்றால் தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையும்
வாயத்திறந்து சுவிசேஷத்தை சொல்வதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை சுவிசேஷத்தின் சாட்சியாக இருக்கிறதான்றத யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். நீங்க பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சிடலாம். போன வாரத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் சில வீடியோக்கள்லாம் அனுப்பி வச்சிருந்தார். அவங்களுடைய சபையில அந்த சுவிசேஷ செய்திகள்லாம் செய்தது. சொல்லுகிறேன் கேளுங்க. ஏன்னா கிறிஸ்தவ உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. 8 கிராமங்களை தெரிந்தெடுத்து 8 கிராமங்களையும் இயேசு படம் போட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவித்து வந்தார். ஆனா அந்த சபையினுடைய போதகராக இருக்கிறவர் சபையில் பல பேரிடத்தில் ஏமாற்றி பணம் வாங்கி இருக்கிறார். இதை அவங்க சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இதை செய்யறதுக்காக இந்த பணம் கொடுங்க, அதை செய்யறதுக்காக இந்த பணம் கொடுங்கன்னு பொய் சொல்லி பணம் வாங்கி இருக்கிறார். அப்ப அவருடைய வாழ்க்கை இயேசு இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. அப்ப நீ என்னெல்லாம் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு வாழ்க்கை அங்க ஒண்ணு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால என்ன லாபம்னு ஆண்டவர் கேட்கிறாரா இல்லையா? இது பாடம். மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்காகவோ அவர்களை குறை சொல்லுவதற்காகவோ அல்ல. நீங்க அப்பட்டமாக பார்க்கலாம். கடந்த வாரம் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நடந்த ஒரு பெரிய, இப்போ வளர்ந்து வருகிற ஒரு அரசியல் கட்சியாக தங்களை காட்டிக் கொள்ளுகிறவர்கள் நடத்தின அந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற பெரிதும் பின்பற்றப்படுகிற ஃபாலோ பண்ணப்படுகிற ஒரு பாஸ்டர், அவர் அப்பட்டமாக போய் சொல்றாரு வெளியில. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்காக நாங்கள் கூடினோம், இங்கு அரசியல் பேசவே இல்லை. அந்த மேடை முழுவதும் அரசியல் தான். அங்கிருந்த ஒரு போதகர், நீங்க தான் வருங்கால முதல்வர், நிரந்தர முதல்வர்னு என்ன தைரியத்துல என்ன துணிச்சல் அப்படிலாம் பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப இவங்கெல்லாம் வேஷதாரிகள், இவங்கெல்லாம் கபடதாரிகள், இவங்கெல்லாம் வெளியில ஆடுதோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாய்கள். அதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, அவங்கள பார்த்து குற்றம் சாட்டுகிற உங்களுடைய என்னுடைய இருதயம் அது மாதிரி போயிடக்கூடாது. அப்ப வாழ்க்கையில சாட்சி வேணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என் வார்த்தையில நான் பேசுவதற்கு முன்பதாக என் வாழ்க்கையில அது இருக்கிறதான்றத பார்க்கணும். ஏனோக்கினுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. அவர் தேவனுக்கு சாட்சி பகர்ந்தார். அவர் தேவனோடு சஞ்சரித்தார், வாழ்ந்தார், நடந்தார். அவருடைய வாழ்க்கை சாட்சியாக இருந்தது. அதனால தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். He went to God. இந்த உலகத்துல இறந்து போகிற மனிதர்களைப் போல அல்லாமல் ஒரு மகிமையான ஒரு மரணத்தை, இன்றைக்கு வரைக்கும் நம்ம பேசக்கூடிய ஒரு மகிமையான மரணத்தை ஏனோக்குக்கு கொடுத்து எடுத்துக்கொண்டார். பாருங்க, எவ்வளவு காலம் நம்ம உயிரோடு இருக்க போறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா இருக்கிற நாட்கள், ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்காக இன்னைக்கு என்ன செய்தேன், அவருடைய சுவிசேஷம் பரவுவதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கந்தத்தை வீச செய்வதற்கு, அதை வெளிப்படுத்துவதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன்னு ஒவ்வொரு நாளும் யோசித்து பார்த்து அதில் முன்னேற வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. அப்பதான் அவர் நம்மை கருவிகளாக பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். சபைக்கு புதிய ஆத்துமாக்கள் வேணும், சபை வளரணும், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு ஜெபம் பண்ணுகிற போது இத மனதில் வையும். ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்டார், நீ சுவிசேஷத்தின் சாட்சியாக வாழ்கிறாயா? என்னை விசுவாசித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நீ, உன்னுடைய சிந்தனை, வார்த்தை, வாழ்க்கை இது என்னுடைய சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இருக்கிறதா? ஆண்டவர் கேட்பாரா இல்லையா? உன் வாழ்க்கையிலேயே நீ இவ்வளவு மோசமா வாழ்ந்து கொண்டு என்ன தைரியத்தோடு என்கிட்ட வந்து நீ ஜெபம் பண்ற? அவருடைய ஆடுகளை எப்படி அவர் சபைக்கு ஒப்பு கொடுப்பார்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க. வருடத்தின் ஆரம்பத்தில் எதாங்க சிந்திச்சு பார்க்க. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறேன். இங்க ஏனோக்கு மட்டுமல்ல, நோவாவை எடுத்துக்கொண்டாலும் அப்படிதான். வேதத்திலேயே 2 நபர்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது ஏனோக்கும் நோவாவும். நான் சொல்லுகிறது வேதத்துல இருக்கிற நோவா. இப்ப கானா நாட்டுல பிரபலமாக இருக்கிற எபோ நோவாவை பத்தி நான் சொல்லல. அவரை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏமாத்துக்கார பேர் வழி. ஆனா வேதத்துல ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல நாம பார்க்கிற நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அவர் தேவனுக்கு சாட்சி பகர்ந்தார். அவரையும் தேவன் மகிமையோடு தம்மோடு சேர்த்துக் கொண்டார். வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். பாருங்க, இதுக்கு இடையில குறைவில்லாத பரிசுத்தவான் ஒருவன் அல்ல. தேவன் அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி
அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக தம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஏனோக்கு பத்தி பார்க்கும்போது தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய வாழக்கூடிய அந்த ஆசை, அந்த வைராகியம், அந்த முடிவு, அதுக்காக தன்னிடத்திலிருந்து எடுத்து அழித்து போட வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்து அப்படி தேவனுடைய உறவை அனுபவித்து அப்படி தேவனுக்கு அவர் சாட்சி பகர்ந்து தேவனோடு மகிமையில் சென்று அடைந்ததை போல இதை சிந்திச்சு பாருங்க, இதை குறிச்சு யோசிச்சு பாருங்க. இதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குன்னு யோசிச்சு பார்த்து அதெல்லாம் எடுத்து போடுங்க. நீங்க அப்படி உங்க வாழ்க்கையில முடிவுகளை எடுத்து செயல்படுகிற போது தேவன் உங்கள் மூலமாக அவர் கிரியை செய்வார், உங்களை கருவிகளாக பயன்படுத்துவார். பவுல் அப்போஸ்தலன் தன்னையும் தன்னோடு இருந்தவர்களையும் அவர் காட்டுகிறது போல நாங்கள் தேவனுக்கு நற்கந்தங்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மையும் அவருடைய சுவிசேஷத்தின் சாட்சிகளாக பயன்படுத்துவார். இந்த வருடத்துல ஆண்டவர் அப்படி நமக்கு உதவி செய்யும். அவருடைய சுவிசேஷத்தை நம் மூலமாக கொண்டு செல்ல நம்மை கருவிகளாக பயன்படுத்தட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் செய்வதை அவர் செய்வார், நீங்க செய்வதை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் மூலமாக நம் மூலமாக பல அற்புதங்களை செய்யட்டும். இந்த வருஷத்துல யாராவதுன்னு ஆண்டவர் அறியாம இருந்தா வருஷம் கடந்து போய்கொண்டே இருக்கு. கடந்த வருடத்தில் எத்தனை முறை ஆண்டவருடைய அழைப்பின் செய்தியை கேள்விப்பட்டிருக்கு. இன்னும் உங்க இருதயத்தை கடினப்படுத்தாம உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்ப பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை அவரிடத்தில் கேளுங்க. பாவ மன்னிப்பு அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கும் உங்க பாவங்களை மன்னித்து உதவி செய்வார். இந்த ஆண்டுல அவருடைய மக்களாக இப்ப இந்த கேட்ட செய்தி போல கடவுளோடு சேர்ந்து நான் வாழணும். வேற எதுவும் எனக்கு பெருசு இல்லை. இந்த உலகமும் அதில் உள்ள எல்லாம் அழிந்து போகக்கூடிய தேவனோ நித்தியர், அவர் தான் நிரந்தரம். சங்கீதம் 90 நம்ம வாசித்தது போல அவரோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை இந்த வருஷத்திலேயாவது எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு நீங்க மனம் திரும்பி ஆண்டவர் கிட்ட வாங்க. ஆண்டவர் உங்களுக்கும் உதவி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாம்.